நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன். முன்னதாக திருச்சி மாவட்டத்தினுடைய சில இடங்களில் கூட குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழையானது பதிவாகி இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாது தற்பொழுது விழுப்புரம் மாவட்டத்திற்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய சில இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய அந்த தகவலை சென்னை வானிலை ஆய்வு மைய ரேடார் படத்தின் வாயிலாக நம்மால் தெளிவாக காண இயல்கிறது. அது மட்டுமல்லாது ஜவ்வாது மலைக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய சில இடங்களில் கூட மழை மேகங்கள் தென்பட்டு வருகிறது. இவை தவிர்த்து பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகி இருக்கிறது. நத்தம் ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனில் இதுவரையில் கிட்டத்தட்ட 16 மில்லிமீட்டர் அளவு மழையானது இன்று பதிவாகி இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. மதுரை மாவட்டத்திலும் மேற்கு பகுதி கிழக்கு பகுதி என ஆங்காங்கே மழையானது பதிவாகி இருக்கிறது. இது தொடர்பாக கடந்த நிகழ்நேர தகவல்கள் அடங்கிய காணொளியிலேயே நம்ம சில விஷயங்களை பார்த்துருந்தோம். இப்பொழுதுமே கூட பார்த்திங்கனாக்கா தமிழக பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மழை மேகங்களானது பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது. இப்பொழுது நேரம் இரவு 11:30 மணி ஆகிறது. இன்றைக்கு தேதி 18/8/2024. எப்படியும் பார்த்திங்கனாக்கா இதை நான் நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர காணொலியாக தான் பதிவேற்றம் செய்ய போகிறேன். இப்போ தான் இந்த காணொலியை நான் பதிவு செய்ய தொடங்கியிருக்கிறேன். வழக்கத்தை விட முன்பாகவே தான் இந்த காணொலியை நான் பதிவு செய்ய தொடங்கியிருக்கிறேன். ஏன்னா இப்போயும் கூட பார்த்திங்கனாக்கா தமிழகத்திற்குள்ளாக ஆக்டிவிட்டிஸ் இருப்பதை நம்மால் காண இயல்கிறது. இது நாம் எதிர்பார்த்திருந்த ஒன்று தான். ஆன பொழுதும் பார்த்திங்கனாக்கா பெரம்பலூர் மாவட்டத்தில் இன்று குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு சில இடங்களில் மழையானது பதிவாகி இருக்கிறது. பெரம்பலூர் அந்த நகரப்பகுதிகளிலே பார்த்திங்கனாக்கா மழை மேகங்கள் முன்பாக மாலை நேரத்தில் பதிவாகி வந்தது. அதன் பிறகு கொஞ்சம் நேரத்திற்கு முன்பாக இரவு நேரத்துலையும் பார்த்திங்கனாக்கா அந்த திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மழை மேகங்களே பெரம்பலூர் மாவட்டத்திலும் மழைப்பொழிவை ஏற்படுத்தி வந்ததையும் என்னால் காண இயன்றது. இதற்கு முன்பாகன்னு சொல்லும்பொழுது ஒரு இரவு 8:30 மணி வாக்கில் நான் ரேடார் படங்களை ஆராய்ந்து கொண்டு இருக்கையில் பெரம்பலூர் துறையூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் லாலாபுரம் மாதிரியான பகுதிகளில், அதே போல் மேலப்புலியூர் சுற்று வட்டார பகுதிகளில், செட்டிக்குளம் சுற்று வட்டார பகுதிகளில், அதே போல் அடக்கம்பட்டி சுற்று வட்டார பகுதிகள், டி களத்தூர் சுற்று வட்டார பகுதிகள், தேனூர் சுற்று வட்டார பகுதிகள், இவைகள்லாம் பார்த்திங்கனாக்கா துறையூருக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள். அதே போல் பார்த்திங்கனாக்கா அம்மாபாளையம், தின்னானூர் சுற்று வட்டார பகுதிகள், புலிவலம் சுற்று வட்டார பகுதிகள், பழம்புத்தூர் சுற்று வட்டார பகுதிகள், வெள்ளியனூர் கீழ்கோட்டம் சுற்று வட்டார பகுதிகள், கைப்பாட்டி சுற்று வட்டார பகுதிகள் என துறையூருக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலும் மழை மேகங்களானது பதிவாகி வந்தது. அதே போல் துறையூர் மற்றும் பெரம்பலூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மிக பரவலாகவே மழை மேகங்களானது காணப்பட்டது. அதே போல் சேலம் மாவட்ட கங்கவல்லியை நம்ம எதிர்பார்த்திருந்தோம். கங்கவல்லி சின்ன சேலம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் தலைவாசல், அரகலூர், அதே போல் விரகனூர் சுற்று வட்டார பகுதிகள், அரும்பாவூர் சுற்று வட்டார பகுதிகள், பசம்பலூர் சுற்று வட்டார பகுதிகள், வேப்பந்தட்டை சுற்று வட்டார பகுதிகள் என பல இடங்களில் மழை மேகங்களானது பதிவாகி வந்தது. இது தொடர்பான தகவல்களை நிகழ்நேர தகவல்கள் அடங்கிய காணொலியில் சில மணி நேரங்களுக்கு முன்பாகவே இரவு நேரத்தில் நான் உங்கள் கூட பகிர்ந்திருந்தேன். இப்போதைக்கு பார்த்திங்கனாக்கா அந்த மழை மேகங்கள்லாம் வலுவிழக்க தொடங்கி தற்சமயம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் சில இடங்களில், குறிப்பாக பார்த்திங்கனாக்கா சூரியூர் அருகில், இது திருச்சி மாவட்ட பகுதி தான். நம்ம திருச்சியினுடைய புறநகர் பகுதின்னு கூட சொல்லலாம், தெற்கு புறநகர் பகுதின்னு கூட நம்ம சொல்லலாம். சூரியூர், அதே போல் பார்த்திங்கனாக்கா நம்ம கீழாக்குறிச்சி சுற்று வட்டார பகுதிகள், பனங்குடி சூரியூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகள், கொளத்தூர் சுற்று வட்டார பகுதிகள், அதே போல் பார்த்திங்கனாக்கா முத்துக்காடு மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள், இவை தவிர்த்து நிறைய இடங்களில் அதனை ஒட்டி குளவைப்பட்டி, அதே போல் வெள்ளாஞ்சார் சுற்று வட்டார பகுதிகள் என பல்வேறு இடங்களிலும் மழை மேகங்களானது பதிவாகி வருகிறது. அதிலும் குறிப்பாக சூரியூர் மற்றும் பனங்குடி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் கீழக்குறிச்சி சுற்று வட்டார பகுதிகள் உட்பட பல இடங்களில் பரவலாக மழை மேகங்களை நம்மளால் பார்க்க முடியுது. இது புதுக்கோட்டைக்கு கொஞ்சம் வடக்கே இருக்கக்கூடிய பகுதி. ஸோ அந்த இடங்களில் இந்த மாதிரியான நிலையானது இருக்கிறது. புதுக்கோட்டை விராலிமலை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில், இல்லை புதுக்கோட்டை இழுப்பூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில், புதுக்கோட்டைக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் மழை மேகங்களை நம்மளால் பார்க்க முடிகிறது. இழுப்பூர் அருகில் கூட மழை மேகங்களை நம்மளால் தெளிவாகவே பார்க்க முடிகிறது. அதே போல் விழுப்புரம் மாவட்டத்திற்கு நெருக்கத்தில் மழை மேகங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது எங்கன்னா உளுந்தூர்பேட்டை அருகில் தான். ஸோ உளுந்தூர்பேட்டை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் மழை மேகங்கள் காணப்படுகிறது. இந்த ரேடார் படம் பார்த்திங்கனாக்கா இரவு ஒரு 10:15 அல்லது 10:10 மணி வாக்கில் 11:15 அல்லது 11:10 மணி வாக்கில் பதிவாகி இருந்த அந்த ரேடார் படம். அதன்படி பார்க்கும்போது உளுந்தூர்பேட்டை, நயினாக்குப்பம், பரிக்கல் சுற்று வட்டார பகுதிகள், இழுப்பையூர் சுற்று வட்டார பகுதிகளில் எல்லாம் பரவலாகவே மழை மேகங்கள் பதிவாகி வந்தது. மடப்பட்டு மற்றும் உளுந்தூர்பேட்டை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை மேகங்கள் பதிவாகி வந்தது என்பது சிறப்புக்குரிய ஒரு விஷயம். இவை போக ஜவ்வாது மலைக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதியான, இல்லை ஜவ்வாது மலை பகுதி தான் அது, இந்த பழமரத்தூர் சுற்று வட்டார பகுதிகள்,
அதே போல் மேல் சிலம்படி சுற்று வட்டார பகுதிகள், நொச்சிமலை சுற்று வட்டார பகுதிகள், வெளிச்சனூர் சுற்று வட்டார பகுதிகள், முள்ளிப்பட்டி சுற்று வட்டார பகுதிகளில் எல்லாம் பரவலாக மழை மேகங்கள் காணப்படுகிறது. ஸோ இன்றுமே பார்த்திங்கனாக்கா தமிழக உட்பகுதிகளில் சில இடங்களில் பரவலான வெப்பசலன மழையானது பதிவாக இருக்கிறது. கடலோர பகுதிகளுக்கு பெரிய அளவுக்கு பெனிஃபிட் கொடுக்கலன்னு தான் நம்ம வந்து சொல்லணும். ஆனபொழுதும் சில மணி நேரங்களுக்கு முன்பாக சென்னை மாநகருக்கு வடகிழக்கு திசையில், இல்லை குரோம்பேட்டைக்கு வடகிழக்கு திசையில்னு சொல்லலாம். நான் மாடியில் இப்போ வாக்கிங் தான் போயிட்டுருந்தேன். ஒரு 10 மணி இருக்கும், கிட்டத்தட்ட 10 மணின்னு சொல்லலாம். ஸோ அந்த நேரத்தில் பார்த்திங்கனாக்கா மின்னல் மின்னியதை என்னால் பார்க்க முடிந்தது. ஸோ வடகிழக்குங்கும்போது ஆப்வியஸ்லி அது வந்து கடல் பகுதி, அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களாக இருக்கலாம், அல்லது கிட்டத்தட்ட ஒரு சில இடங்களாக இருக்கலாம். குரோம்பேட்டைக்கு வடகிழக்கு திசையில் சிறிய அளவிலான மழை மேகங்களாக தான் அது இருந்திருக்க வேண்டும். அதனால தான் நம்ம ரேடார் படங்களில் அதனுடைய அந்த தாக்கத்தை பெரிய அளவில் நம்மளால் காண முடியல. ஆனால் மழை மேகங்கள்லாம் திரண்டு தான் இருந்தது. பட்டு எந்த இடங்களில் மழை பதிவாக இருக்கிறது என்பது மழை அளவுகள் வரும்பொழுது நமக்கு தெரிய வந்துடும். காலை நேரத்தில் அது வந்து வெளியாகும். நாளைக்கு காலை 8:30 மணிக்கு பிறகு வெளியாகக்கூடிய மழை அளவுகளை பார்க்கும்பொழுது நமக்கே சில ஆச்சரியங்கள் வந்து காத்திருக்கலாம். அதுலேயும் துறையூர் சுற்று வட்டார பகுதிகளில், பெரம்பலூர் சுற்று வட்டார பகுதிகளில் சில இடங்களில் நீண்ட நெடிய நேரமாகவே மழை மேகங்கள் பதிவாகி வந்தது. அந்த பகுதிகளில் நிச்சயமாக கனத்த மழை பதிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நம்புகிறேன். நீங்கள் யாராவது அந்த இடங்களில் இருந்தீங்கன்னாக்கா மறக்காமல் உங்கள் பகுதியை நிலவரத்துங்க கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். சிறுகாமணி ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனில் 24 மில்லிமீட்டர் அளவு மழை, இது திருச்சிராப்பள்ளி மாவட்ட பகுதி. நத்தம் ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனில் நான் ஏற்கனவே கூறியிருந்ததைப் போலவே கிட்டத்தட்ட 16 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாகி இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. வேடன்சந்தூர் ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனில் மழை ரிப்போர்ட் ஆகலை. ஸோ அதுவே எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. அப்புறம் மதுரை ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனில் 12 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாகி இருப்பதாக தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. இவை போக நம்ம பார்த்தோம்னாக்கா இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்தில் சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி வருவதை நம்மளால் பார்க்க முடிகிறது. அரியலூரில் ஒரு 6 மில்லிமீட்டர் அளவு மழை அரியலூர் ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனில் பதிவாகி இருக்கிறது. அதே போல் பார்த்திங்கனாக்கா வேறு சில இடங்களிலும் மழையானது பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக சேலம் மாவட்டத்தில் சந்தியூர் ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனில் 34 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகி இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. இவைகள் மட்டுமல்லாது நம்ம இந்த மேட்டூர் பகுதியை சொல்லியிருந்தோம் இல்லையா, அப்புறம் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இருக்குது இல்லையா, அங்கே உள்ள ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனில் கூட கிட்டத்தட்ட 2 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகி இருப்பதாக நமக்கு டேட்டாஸ் கிடைத்திருக்கு. பட் நீங்கள் தான் சொல்லணும் திருப்பூரில் மழை பதிவானுச்சா இல்லையாங்கிறது. அது திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில். ஏன்னா அந்த ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன்லாம் ரொம்ப நம்பலாம் முடியாது. இப்போ நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னாக்கா மேட்டூரில் 91 மில்லிமீட்டர் காட்டுனுச்சு இல்லையா, இன்றைக்கி என்ன காட்டுதுன்னா மேட்டூர் ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனில் 456 மில்லிமீட்டர்னு காட்டுது. ஸோ இது வந்து நிச்சயமாக இது உண்மையாக இருக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய நிலவரத்தை பார்க்கும்போது நமக்கு அதுதான் தெரிய வருது. அதே போல் பார்த்திங்கனாக்கா திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு 3 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது. ஆக மொத்தத்தில் தமிழகத்தில் ஒரு அளவிற்கு நல்ல மழை தாங்க பதிவாக இருக்குது. நம்ம திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுற்று வட்டார பகுதிகளில் கூட 12 மில்லிமீட்டர் அளவு மழை திருத்தணி ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனில் ரெக்கார்டாகி இருக்கக்கூடிய மழை அளவுகளை நான் சொல்கிறேன். மெயின் ரெயின் காஜ் ஸ்டேஷனில் ரெக்கார்டாகி இருக்கக்கூடிய மழை அளவுகள் நமக்கு கிடைக்க வரும். காஞ்சிபுரம் ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனில் ஒரு 2 மில்லிமீட்டர் அளவு மழையும் பதிவாக இருக்கிறது. ஸோ மழை கிடைத்திருக்கக்கூடிய நண்பர்கள், மழை கிடைத்திருக்கக்கூடிய பகுதிகளில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் மகிழ்ச்சியோடு இருங்க. ஏன்னா அடுத்து தென்மேற்கு பருவமழை கூடிய விரைவில் தீவிரமடைய இருக்கிறது. அதன் பிறகு சாதகத்தன்மை மிக்க இடங்களில் மழையானது அங்குமிகமாக பதிவாகலாம். மற்றபடி இந்த மாதிரியான உட்பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டீஸ் என்பதை நம்ம ரொம்ப பெரிய லெவலில் எதிர்பார்க்க முடியாது. இன்று கிடைத்த மழை உட்பகுதிகளுக்கு ஓரளவிற்கு, அதாவது இதுவரையில் சில இடங்கள்லாம் மழை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு பெனிஃபிட்டான விஷயமாக இருக்கலாம். ஸோ வானிலை இப்படி தான். இப்போ உங்களுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய தொடங்கி விட்டால், குறிப்பாக 25ஆம் தேதி வாக்கில் அல்லது அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் ஒருவேளை தென்மேற்கு பருவக்காற்று வீரியம் பெற்றால் தமிழக உட்பகுதிகளில் வெப்பசலன மழை குறையும் என்பதில் மாற்றங்கள் வந்து கிடையாது. அதே சமயம் நமக்கு வடகடலோர மாவட்டங்களுக்கு சில நேரங்களில் மழைக்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கலாம். அது அப்பொழுது நிலவக்கூடிய அந்த வானிலை அமைப்பு மற்றும் சூழல்களை அடிப்படையாக கொண்டது. உட்பகுதிகளில் கூட ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகும். பட் இந்த அளவுக்குலாம் இருக்குமாங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது தொடர்பாக நம்ம மேலும் நிறைய விஷயங்களை விவாதிக்கலாம். இப்போதைக்கு இந்த நள்ளிரவை ஒட்டிய அதிகாலை நேர காணொலியை உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ்நாடு வெதர் யூடியூப் பக்கத்துக்கு
சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செஞ்சு அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க. அப்பொழுது தான் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கும் ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிவிட பகிர்ந்து கொள்கிறேன். வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொளிகளில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவேல். நன்றி, வணக்கம்.